ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் வாழும் ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இருபத்தி 8/11/2025 வெள்ளிக்கிழமை, கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி, நாள் மேல்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 10:45 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. இன்றைய விசேஷம் அஷ்டமி. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. சூரிய உதயம் காலை 6:15 மணி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் பூசம் ஆயில்யம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த நாள் கலவையான பலன்களை தரும். திடீர் லாபங்கள் அதிகரிக்கும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி தரும். மேஷராசி பரணி நட்சத்திரம். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் விரதம் இருப்பது நல்லது. முருகப்பெருமான் வழிபாடு வாழ்வை வளமாக்கும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். துர்க்கையம்மனை வழிபடுவது நன்மை தரும். ரிஷபராசி என்பர்களே, தொழில் வேலை வாய்ப்புகளில் மாற்றங்கள் வரலாம். பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். பணவரத்து தாமதமானாலும் கையில் பணம் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பதில் வெற்றி கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புள்ளது. வெளிவட்டாரத்தில் புது பொறுப்புகள் கிடைக்கும். விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட எல்லா நன்மையும் உண்டாகும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். திருச்செந்தூர் சென்று ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு வர எல்லா நன்மையும் உண்டாகும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற நேரம். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க பெறலாம். ஓம் கம் கணபதியே என்ற மந்திரத்தை சொல்லி வர வெற்றி உண்டாகும். மிதுனராசி என்பர்களே, தொழில ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபகாரியங்களும் நடைபெறும். புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். எடுத்த காரியங்களில் முன்னேற்றம் உண்டாகும். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வருமானமும் அதிகரிக்கும். எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம். பசுவிற்கு உணவளிக்க எல்லா நன்மையும் உண்டாகும். அரசு சார்ந்த விஷயங்களில் சில தாமதங்கள் ஏற்படலாம். ஓம் சம் வேலும் மயிலும் துணை என்ற முருகப்பெருமானின் ஸ்லோகத்தை சொல்லி வர எல்லா பிரச்சனையும் தீரும். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமா இருக்க வேண்டும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கடகராசி என்பர்களே, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். சகோதர வகையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். புதிய மின்சாதன பொருட்கள் வாங்குவீர்கள். பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். கடகராசி பூசம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பல வழிகளிலிருந்து பணம் வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். பண வரத்து சீராக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் வரலாம். மற்றவர்களுடன் பேசும்போது நிதானம் தேவை. சிம்மராசி மகம் நட்சத்திரம். வேலை செய்யும் இடத்துல சில சவால்கள் வரலாம். பணவரத்து சீராக இருக்கும். காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்தால் நன்மை உண்டாகும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் வரலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்லவும். பழைய கடன்கள் தீரும். சிம்மராசி உத்தரம் நட்சத்திரம். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன.
கன்னி ராசி அன்பர்களே, தொழில் விஷயமா குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம். வெளிநாட்பவர்களால் திடீர் திருப்பம் உண்டாகலாம். உங்கள் நிர்வாக திறன் அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவும். கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம். நிதி சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது நிதானமா செயல்படுவது நல்லது. சுபகாரியங்கள் நடக்கும் வாய்ப்பு உள்ளது. கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம். காரிய தடைகள் நீங்கி அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க நல்ல நேரமாக இருக்கும். பண வரத்து கூடும். நிதி நிலைமை மேம்படும். கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம். சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. செலவுகளை கட்டுப்படுத்தினால் நல்ல சேமிப்பு செய்ய முடியும். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் யோகம் கிடைக்கும். துலாம் ராசி என்பர்களே, கலவையான பலன்கள் கிடைக்கும். சில வேலைகளில் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் சில வேலைகளில் தாமதம் ஏற்படலாம். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் தாமதமாக வரலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். கடினமாக உழைக்க வேண்டி வரலாம். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். தடைகளை தாண்டி வெற்றி கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு உண்டு. பணவரத்து அதிகரிக்கும். சிக்கனமாக இருப்பது நல்லது. புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். துர்க்கை அம்மன் வழிபாடு நன்மை அளிக்கும். துலாம் ராசி விசாக நட்சத்திரம். புதிய வேலை கிடைக்கும். முன்னேற்றம் நிறைந்த நாள். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். விநாயகப் பெருமான் வழிபாடு நிம்மதி தரும். விருச்சிக ராசி என்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதார லாபம் கிடைக்கும். உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் விலகிச் செல்வார்கள். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரம் சீரா இருக்கும். வியாபார தடை நீங்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். உங்கள் முயற்சிகள் வெற்றியை அடையும். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தனுசு ராசி என்பர்களே, முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் தவறை உணர்ந்து சரண் அடையலாம். பதவி உயர்வு கிடைக்கலாம். புதிய தொழில் முயற்சிகள் நற்பலன் தரும். எதிர்பாராத வருமானம் வரலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. திருமண வாழ்க்கை காதல் உறவில் மகிழ்ச்சி நிலவும். புதிய தொழில் முயற்சிகள் நற்பலன் தரும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். நிதி நிலைமை சீராக இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். புதிய வேலை அல்லது தொழில் தொடங்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். புதிய வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் வரலாம். ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம். மகர ராசி என்பர்களே, பொருளாதார ரீதியா நல்ல பலன்கள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று உங்களது புத்திசாலித்தனம் வெளிப்படும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபட எல்லா நன்மையும் உண்டாகும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறும். பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். கும்பராசி என்பர்களே, புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டாகலாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியங்களை செய்து முடிப்பீர்கள். சுபகாரியங்களில் ஈடுபடுவீங்க. கும்பராசி சதயம் நட்சத்திரம். மனதில் குழப்பங்கள் ஏற்படலாம். அன்றாட பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். நண்பர்கள் உறவினர்களுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். மீனராசி என்பர்களே, சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு வரலாம். அலுவலகத்தில் பணிகளை நீங்களே செய்வது நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் வரலாம். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். உங்கள் பேச்சில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன் நன்கு யோசித்து செயல்பட வேண்டும். அரசு சார்ந்த வேலைகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். சிவபெருமானை வழிபட்டு வர வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். பண வரவும் அதிகரிக்கும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். தூக்கம் மற்றும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் செயல்களில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் லாபகரமாக அமையும். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேர இறைவன் அருளட்டும்.